நடிகை அசினை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? 90ஸ் குழந்தைகளுக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா, அந்த டைம்ல ரொம்பவே பீக்ல இருந்தாங்க. அவங்க நடிக்கக்கூடிய எல்லா படங்களுமே அவ்ளோ ஹிட் குடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பீக்ல இருக்கும்போதே பாலிவுட் சைடு போனாங்க. அங்கேயுமே தான் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க. இப்போ தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறந்த மாதிரியே, ஹிந்தி சினிமாவுலயும் போயிட்டு கொடிகட்டி பறந்தாங்க. ஆனா, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களோட திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா சினிமா விட்டு விலகிட்டாங்க. இப்போ வரைக்கும் அசின் எப்போ நடிக்க வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்கள மறக்க முடியாத ஒரு நடிகையா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ இப்போ இவங்களோட பழைய வீடியோ ஒண்ணு இப்போ இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் அசின பத்தி பேசின ஒரு விஷயம் தான் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழ் சினிமாவுல எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த திரைப்படம் மூலமா தான் அசின் அறிமுகமானாங்க. அந்த படம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி குடுத்துச்சு. அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு. சோ எல்லாருக்குமே ஒரு புடிச்ச ஹீரோயினா மாறிட்டாங்க அந்த படத்துக்கு அப்புறமா. இதுக்கப்புறம் நெறைய படங்கள் நடிச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படமே அவங்களுக்கு வந்து நெறைய பேர் வாங்கி குடுத்துச்சு. அசின் ஒரு ஹோம்லி லுக்ல இருக்காங்கப்பா. பார்க்கறதுக்கு அவ்ளோ கியூட்டா இருக்காங்க. நல்ல எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா பேசுறாங்க அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புடிச்சமான விஷயமா மாறுச்சு. சோ இதுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து இந்த படத்துல இருந்து உருவாக ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த படத்துக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் நடிச்சாங்க. கஜினி படத்த சொல்லணும் அப்டின்னா, கஜினி படத்துல இவங்களோட நடிப்பு வந்து செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இல்லாதத இருக்கிற மாதிரி பேசுறதுல இவங்கள மாதிரி மிஞ்சிக்க ஆளே கிடையாதுப்பா. அதாவது சஞ்சய் ராமசாமி பத்தி தெரியாமலேயே வந்து நான் அவங்க கூட பேசினேன். ஹாய்ன்னு சொன்னா, ஹாய்ன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா லவ் யூன்னு சொல்லிட்டான். அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறதா இருக்கட்டும். அப்புறம் சஞ்சய் ராமசாமி தான் சூர்யான்னு தெரியாம, அவரையே சஞ்சய் ராமசாமிய நடிக்க கூட்டிட்டு வர்றது. அதுக்கப்புறமா அவர வந்து ஒரு விளம்பரத்துல நடிக்க வைக்கிறது அப்படின்னு அவரோட டயலாக் எல்லாமே அந்த படத்துல நல்லாருக்கும். அந்த படமும் இவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பேர் வாங்கி குடுத்துச்சு. இந்த படமும் மெகா ஹிட் ஆச்சு. ஏன்னா, அசின் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படங்களா தான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி கதைகள வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்தாங்க அசின். சொல்லப்போனா தமிழகத்துல வந்து தமிழக சினிமாவுல வந்து ஒரு கொடிகட்டி பறந்தாங்க. நான் தான்ப்பா அப்படின்னு ஒரு இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாலிவுட்க்கு போனாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் சினிமாவுல பேர் வாங்கிட்டாங்க. ஹிந்தி சினிமாவுல அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் சொன்ன நேரத்துல, அங்கேயும் போயிட்டு அவங்களுக்கு வெற்றி தான் நெறைய கிடைச்சது. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ் சினிமாவுல அந்த டைம்ல வந்து விஜய் அவர்கள் கூட இவங்க சேர்ந்து படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ வந்து த்ரிஷா அவர்களுமே டாப் ஹீரோயினா இருந்தாங்க. சோ இதுல வந்து 2 பேருக்கும் இந்த த்ரிஷா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பொறாம இருந்துச்சு அசின் மேல. சோ அதனால அசின் கமிட் ஆகக்கூடிய படங்கள தன்வசப்படுத்துறதுக்காக த்ரிஷா நெறைய உல்டா வேலைகள பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுமே நெறைய வந்துச்சு. இது தொடர்பா நெறைய பேருமே பேசியிருக்காங்க. ஏன்னா, விஜய் அவர்கள் கூட நடிக்கக்கூடிய படங்கள வந்து கெடுத்து விடுறதே இவங்க தான். அந்த படத்துல நான் தான் நடிக்கணும் அப்படின்ட்டு நெறைய வேண்டாத வேலைகள பண்ணாங்க அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை, பொய் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரி தகவல்களுமே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா, அசின் வந்து அந்த மாரி எதுவுமே பண்ணல. அசின் வந்து தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்படின்ற மாரி நெறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவங்க தமிழ் சினிமாவுல கடைசியா படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காவலன். இந்த படமே ஒரு ஹிட் படம் தான். அந்த படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியா தான் அசின் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க விஜய் அவர்கள் கூட மட்டுமே இல்லாம, சூர்யா, விக்ரம், அஜித் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சாங்க. சோ, அவங்க பாலிவுட்டுக்கும் போயிட்டு அவங்க நெறைய முன்னணி ஸ்டார்கள் கூட தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோமேக்ஸ் ஓனர் இருக்காரு இல்லையா? அவங்கள காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் நண்பரா தான் அறிமுகம் ஆனாரு. அதுக்கப்புறமா நாளடைவில இவங்களோட பழக்கம் வந்து காதலா மாறிடுச்சு. சோ, இதுக்கப்புறமா 2 பேரும் பேசி, குடும்பத்தில பேசி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்பவுமே அசின் வந்து பிஸியா தான் இருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறமா குழந்தைய கவனிச்சுக்கிறது, இதுக்கப்புறமா அவரோட கணவருக்கு வேலையில ஹெல்ப் பண்றது, இந்த மாரியா பிஸியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே, எப்பதான் இவங்க திரும்ப நடிக்க வருவாங்க, அவங்களோட நடிப்பு நல்லாருக்கும். அது இல்லாம நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு புடிச்ச நடிகை வலம் வந்தவங்க வந்து இப்போ வந்து நடிக்காம இருக்கிறாங்க. சோ அதுக்கு இவங்க நடிக்காததுக்கு காரணம் வேறு விதமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது என்னவோ உண்மையா இல்லையாங்கிறத தாண்டி, இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவுல ஒரு மவுஸ் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பா ரீ என்ட்ரி குடுத்தாங்கன்னா, மத்த நடிகைகள தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து 40 வயசுக்கு மேல ஆனா கூட குயினா தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு நல்லாருக்கும். ஓவர் டிராமா பண்ண மாட்டாங்க. சாஃப்ட்டா என்ன தேவையோ அந்த இடத்துல அது மட்டும் தான் இருக்கும். அவங்களுமே கொஞ்சம் பரபரப்பா நடிக்கக்கூடிய நடிகைன்னு சொல்லலாம். எது தேவையோ அது மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ இப்பவும் எதுக்கு இவங்கள பத்தின பேச்சுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, அவங்க பீக்ல இருக்க டைம்ல வந்து ஒரு விருது வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த விருது வழங்கும் விழாவுல அவருக்கு விருது குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் தான் அந்த விருத குடுக்குறாரு. அப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்னன்னா, அசின பொறுத்தவரைக்கும் எப்பவுமே டப்பிங் வந்து அவங்க தான் பேசிப்பாங்க. மத்த ஹீரோயின்களுக்கு வந்து வேற யாராவது டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் குரல் கொடுப்பாங்க. ஆனா, அசினுக்கு வந்து அவங்களே பேசிப்பாங்க. தமிழ் சினிமாவுல மட்டுமே இல்லாம,
ஹிந்தி சினிமாவிலையுமே அவங்க தான் அவங்களுக்கு குரல் கொடுத்துப்பாங்க, சரளமா பேசுவாங்க. ஸோ இத பத்தி தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல தமிழ் சினிமாவுல இவங்க வாய்ஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஹிந்திலயும் போய் குடுக்குறாங்க. அது வந்து சரளமா பேசுறாங்க. நல்லா பக்காவா இருக்கு. எப்படிதான் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் ஒரே ஒரு ஹிந்தி படத்துக்கு தான் வாய்ஸ் குடுத்தேன். அதுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டிடுத்து. ஆனா பட் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ, அ ச அசின் வந்து வெட்கத்துல சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட கண்ணும் சிவந்து போயிருக்குது. ஸோ அது வந்து அந்த காட்சிகள் வந்து இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல. ஏன்னா அசின பொறுத்தவரைக்கும் நெறைய ஒரு ஹோப் இருந்த நடிகை தான். கண்டிப்பா வேற லெவலுக்கு போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்துல, காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்த கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவுமே அவங்க திரும்பி வந்தா, அவங்களுக்கான வரவேற்பு கண்டிப்பா நெறைய குடுப்பாங்க. ஏன்னா, நெறைய நடிகைகள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்காம இருந்து திரும்பி வந்திருக்காங்க. அந்த வகையில ஜோதிகாவ சொல்லலாம். ஜோதிகாவுமே திருமணத்துக்கு அப்புறமா நடிக்காம இருந்தாங்க. அப்புறம் 36 வயது நிலை படத்துல தான் மறுபடியுமே ரீ என்ட்ரி குடுத்தாங்க. ஸோ அந்த மாரி அசினுமே ரீ என்ட்ரி குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.